தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக தேசிய சண்முகம் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிக்க இருக்கின்றோம். 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 6 இலவச திருமண மண்டபம் கட்டி கொடுக்கப்படும். என்னுடைய குழுமத்தின் சார்பில் 6 தொகுதிகளுக்கும் இலவச கணினி பயிற்சி மையம் அமைக்கப்படும். 6 சட்டமன்ற தொகுதியிலும் விளையாட்டு திடல், ஒரு சில இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைத்து தரப்படும். 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மக்கள் குறையை கேட்க 6 MP அலுவலகம் திறக்கப்படும். இதுவரை ஒரு MP ஒரு அலுவலகம் தான் இருக்கிறது. 6 தொகுதியிலும் 6 MP அலுவலகம் திறக்கப்பட்டு மக்கள் குறையை அன்றாடம் கேட்கப்படும். அதுபோல ஆண்டுக்கு ஒரு முறை அனைத்து அதிகாரிகளையும் அழைத்துக் கொண்டு சென்று மக்கள் மத்தியிலே ஒவ்வொரு வார்டு வாரியாக, ஒவ்வொரு பஞ்சாயத்து வாரியாக, ஒவ்வொரு பேரூராட்சி வாரியாக மக்கள் குறையை கேட்பதற்கு ஆயத்தம் செய்யப்படும். அதிலே அந்த சுற்றுப்பயணத்திலே அத்துணை அரசு அதிகாரிகளும் இருப்பார்கள். அதே போல அது வருடத்திற்கு ஒரு முறை 5 முறை நிச்சயமாக மக்கள் குறையை கேட்க அனைத்து அரசு அதிகாரிகளும் அழைத்து சுற்றுப்பயணம் செய்வோம். 6 மாதத்திற்கு ஒரு முறை வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மெகா கேம்ப் நடத்தி 6 தொகுதிகளிலும் ஒரு 15,000 பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தர நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது மட்டுமல்லாமல் MP அலுவலகத்திலே அவர்களுக்கென்று ஒரு சார்ட் உருவாக்கி கம்ப்யூட்டர்களை வைத்து ஆண்டு முழுவதும் அன்றாடம் கூட அவர்கள் தமிழ்நாட்டிலே எங்கெங்க என்ன வேலை இருக்கிறது, மற்ற இடங்களிலே என்ன வேலை இருக்கிறது, மத்திய அரசிலே என்ன வேலை இருக்குது, வெளிநாடுகளிலே தனியார் நிறுவனங்களிலே அன்றாடம் அவர்கள் அந்த செய்திகளை பார்த்து வேலை வாய்ப்பு தேவைகளை பார்த்து அவர்கள் அதற்கு என்னுடைய உதவியாளர்கள் எப்போதும் பணியாற்றுவார்கள். 6 சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்திலே 1000 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை துவங்கப்படும். 6 தொகுதிகளும் 1000 இடங்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற கல்லூரிகளில் இலவசமாக அவர்களுக்கு இடங்கள் வழங்கப்படும். பொறியியல் கல்லூரி, பொறியியல் படிப்பு முதல் அனைத்து படிப்புகளுக்கும். அதே போல அதே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் அதிலே நிச்சயமாக ஒரு கோட்டா ஒதுக்கி தரப்படும். ஆறு தொகுதிகளிலேயும் 4 அல்லது 5 மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவ முகாம்கள், மக்களை தேடி மருத்துவர்கள் அந்த முகாம் ஒவ்வொரு 4 மாதத்திற்கு ஒரு முறை, 5 மாதத்திற்கு ஒரு முறை, ஆண்டுக்கு 2 அல்லது 3 முறை மருத்துவ முகாம்கள் தொடர்ந்து நடைபெறும். அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி தருவதற்கு முயற்சிகள் எடுக்கப்படும். அதுவே மாற்றுத்திறனாளிக்கு தேவையான அத்துணை உபகரணங்களும், அவருக்கு தேவையான அத்துணை உபகரணங்களும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலையும் அல்லது அரசாங்கத்தின் மூலமாகவும் அவர்களுக்கு அத்துணை தேவைகளும் நிறைவேற்றப்படும். பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ஏழ்மையான குடும்பத்திலே திருமணம் நடக்கும் போது அவர்களுக்கு திருமண செலவிற்காக என்னுடைய தனிப்பட்ட முறையிலே மொய்ப்பணம் 10,000 ரூபாய் ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் வழங்கப்படும்.